பிஸ்மில்லா. இன்றைய டாபிக் தேனி குரு கார்டன். அந்த லேஅவுட்டுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன? தேனி குரு கார்டன் லேஅவுட்டில் வீடு வாங்கி மனம் நொந்து இருக்கக்கூடிய அந்த நபர்களின் மனநிலை என்னங்கிறத பொறுத்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி டிசம்பர் 2க்குள்ளே வெளிவரணும் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த ஆய்வு கட்டுரையை எப்படி எழுதுவது அப்படிங்கிறது தான் ஒரு ஹிமாலயன் கொஸ்டின். பொதுவான 6 கேள்விகள். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது குறைந்தபட்சம் 10 நபர்கள். அந்த குரு கார்டன் லேஅவுட்டில் இப்போவும் தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்கள் 5. குரு கார்டன் லேஅவுட்டில் வீடு வாங்கி வெளியே இருக்கக்கூடியவங்க, தேனி மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய 5 நபர்கள். இவங்கள்ட்ட அந்த 6 கேள்விகளை கேட்டு அவர்களுடைய பதிலை பெற்று அதை அட்டவணைப்படுத்தி அதை இதே மாதிரி சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணி எதிர்த்தரப்புடைய வாதங்களையும் கேட்டு அட்டவணைப்படுத்தி அறிவுஜீவிகளை கொடுத்து இதற்கு தீர்வு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த 6 கேள்விகள். என்ன? தேனி குரு கார்டன் ப்ரொமோட்டர்ஸ்ட எப்படி அறிமுகமானீர்கள்? பரிவர்த்தனை, அந்த கொடுப்பல் வாங்கல் எப்படி நடந்தது? எந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தீங்க? எப்படி ஏமாற்றப்பட்டீர்கள்? அதனுடைய விளைவு என்ன? அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன முயற்சி பண்ணீங்க? தற்போதைய நிலை என்ன? இதுதாங்க அந்த 6 கொஸ்டின். எதற்காக இதை பண்ணுறோம்? நானும் ஒன்றாவது வீடு வாங்கி பாதிக்கப்பட்டவர்கள் நானும் அதிலிருந்து வெளியே வரணும், என்னுடைய நண்பர்களும் வெளியே வரணும். இதில் பேக்ரவுண்ட் என்னங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சிபிஐ தீர்க்கமாக விசாரித்து உண்மையை அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த ஆய்வறிக்கையை நான் எழுதுறதுக்கு முற்பட்டிருக்கேன். என்ன வேண்டும், இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க என்னுடைய ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு வார்த்தை, நாம் எதை சொன்னாலும் அதற்கான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். இது ஒரு கூட்டு முயற்சி.